ஜனநாயகன் படத்தோட ஃபைட் மாஸ்டரான அனலரசு மாஸ்டர் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் ஃபைட்ஸ் பத்தியும் டிவிகே கொடியினால அவர் படத்துக்கு வந்த இஷ்யூ பத்தியும் பேசியிருக்காரு. அதாவது நீங்க இயக்கி இருக்கிற ஃபீனிக்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா டிவிகே கொடியை வச்சதால அதை ரிமூவ் பண்ண சொல்லி தான் படமே டிலே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்டதுக்கு ஆமா அது உண்மைதான், நாங்க பர்பஸா டிவிகே கொடியை வைக்கல, கோ இன்சிடென்ஸா நாங்க படத்துல யூஸ் பண்ண ஒரு கொடியோட கலரும் தென் டிவிகே லான்ச் பண்ண கொடியோட கலரும் கிட்டத்தட்ட மேட்சா இருந்துச்சு. ஸோ சென்சார்ல அந்த கொடி கலரை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க வேற படம் ஃபுல்லா அந்த கொடி கலரை யூஸ் பண்ணி படம் பண்ணிட்டோம். சோ அதை சிஜில ரிமூவ் பண்றது மிகப்பெரிய ஒரு வேலையா போயிடுச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல கொடியை சின்ன சின்னதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தோம். சோ அதை மாத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ரீஒர்க். நாங்களே எதிர்பார்க்காத அவுட் ஆஃப் சிலபஸ்ல இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. தென் ஜனநாயகன்ல தளபதிக்கு ஃபைட் கொரியோகிராஃபி பண்றதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தளபதியோட லாஸ்ட் படத்துக்கு நான் ஃபைட் மாஸ்டரா பண்றது எனக்கு ரொம்பவே பெருமை. ஜவான் படத்தோட ஸ்டன் கொரியோகிராஃபி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு விருது விழாவில் நாமினேட் ஆயிருந்துச்சு. சோ அங்க போனப்ப தளபதி கோட் படத்துக்காக அப்போ வந்திருந்தாரு. அப்ப மீட் பண்ணும்போது தான் என்னோட அடுத்த படமான லாஸ்ட் படத்துக்கு நீங்க தான் ஃபைட்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ தளபதியோட கெரியர் ஆரம்பிக்கிறதுல இருந்து இப்போ முடிகிற வரைக்கும் அவரோட நான் பயணப்பட்டிருக்கேன் அப்படின்றது எனக்கு சந்தோஷம். தென் ஜனநாயகன் ஃபைட் பத்தி ஒரு வார்த்தையில சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு ஹார்ட் கோர் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அனலரசு மாஸ்டர் சில வருஷங்களுக்கு முன்னாடி அவரோட பிரைம் டைம்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாரு. எஸ்பெஷலி நான் மகாநல்ல படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் அவரோட லைஃப் டைம் சம்பவம். அதை பீட் பண்ற அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் வந்துதானே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணியிருந்தாரு. தளபதிக்குமே கத்தியில தரமான சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. பட் ரீசெண்ட் டைம்ல இவர் பெரிய படங்கள் பண்றதால ஃபைட்ஸ் எல்லாமே ஆர்டிபிஷியலா ரொம்ப கமர்ஷியலா கொஞ்சம் யூஷுவலா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஃபைட் நல்லா அமையணும்னா அந்த படத்தோட இயக்குனர் மற்றும் ஸ்டோரியும் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெச் வினோத் அதுக்கு கரெக்டான ஒரு இயக்குனர் தான். ஒரு செம்மையான மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.